நாதகாவில் இருந்து விலகுவதாக கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அறிவித்துள்ளார். சீமானின் பெயரை கூட குறிப்பிடாமல் விலகல் அறிவிப்பை வெளியிட்டிருப்பது காளியம்மாள் அதிருப்தியில் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழ் தேசிய கொள்கைகளுக்கு மாறாக சீமான் செயல்படுவதாக கூறி அக்கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவித்துள்ளார். தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்று கடந்த 6 ஆண்டு காலமாக பயணித்த பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் காளியம்மாள் உண்மையாய் பழகியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். நெருக்கடிகள் நிறைய வந்த போதும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி வருந்துவதாக கூறியுள்ளார். அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் அன்பு கொண்ட அனைவருக்கும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கும் காளியம்மாள் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் பயணம் தொடரும் என்று அறிவித்துள்ளார். விலகல் குறித்து நீண்ட அறிக்கை வெளியிட்டாலும் அதில் சீமானை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாமல் தவிர்த்திருப்பது காளியம்மாள் அதிருப்தியில் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.